வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ VST SHAKTI 135D இது வந்து ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஏற்றோம். தானாக ஸ்பேனர் வச்சு அடியில் ட்ரை போட்டுருக்கோம். கிட்ட காமிடும் 16-17 ஸ்பேனர் வச்சு அடியில் ட்ரை போல்ட் வந்து கழட்டி விட்டோம்னா ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டீசல் ஃபில்டர். டீசல் ஃபில்டருடைய கப்பு கட்டினீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு வெளியே இருந்து பார்க்க சொல்லவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஃபில்ட்ரு வந்து அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணணும், ஆயில் சர்வீஸ் பண்ண சொல்லலாம். இந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோ டஸ்ட்டோ எது இருந்தாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்துட்டு கொஞ்சம் ரஃப்பாக டஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா கைட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்ஜின் வந்து கரெக்டாக இருக்கும். பம்பு நாசலுக்கு வந்து டஸ்ட்டு போகாது. கப்பை வந்து டீசல் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறோம். தச்சாச்சா? நம்ம வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு ஓரிங் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணுறோம். வந்து புது ஃபில்ட்ரு. ஓகே, கப்பு மவுத்து புது ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணிவிட்டு மவுத்து வந்து ஃபிட் பண்ணுறோம். அடி கப்பு போட்டு ஓரிங் போட்டு ஃபுல்லாக டைட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டீசல் ஏர் எடுக்கணும். ஏர் எடுத்துகிட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஏர் எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃபில்ட்ரு வந்து ஃபில் ஆகும். அந்த ஃபில்ட்ரை மாற்றியாச்சு. மாற்றிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறோம் டீசல். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஃபுல்லாக எடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் பிடிக்கும். 2040 இன்ஜின் ஆயில். ஆயில் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் எடுத்துகிட்டு அடியில் ட்ரை போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம். ஆயில் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு டபுள் கோட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே டெய்லியுமே நீங்கள் டபுள் கோட் இருக்கான்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஜின். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்ட்ரு. ஏர் டூமில் இருக்கிற ஏர் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயில் சர்வீஸ் பண்ண சொல்ல கம்பல்சரி ஏர் டூம் வந்து செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இருக்கா இல்லையான்ட்டு. அடியில் பிளாஸ்டிக் கப்பு கட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். டிஷ் ஆயில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு புது ஆயில் வந்து அளவு லெவலோடு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆயில் கப்பை வந்து ஃபிட் பண்ணுறோம். இது வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் வர டஸ்ட்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் ஏர் வந்து இன்ஜினுக்கு சப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்டும் பவர் டெய்லரில் வந்து மூவ்மெண்ட் ஆகிற இடம், தேயிற இடம், ஃப்ரிக்ஷன் அதிகமாகிற இடத்துல வந்து ஆயில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு லிவர் வீடு சொல்ல அந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், கிளச்சு புள்ளி பக்கத்தில் ஆயில் போடணும். சேர் ஏறிச்சினாலும் இல்லை ரஃப்பாக ஆயிடுச்சினாலும் இது வந்து கிளச்சு பிடிக்கிறதுக்கும் விடுறதுக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு அடிக்கடிக்கு ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீர் ராட்டில் கப்பு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த கப்பில் வந்து ஆயில் போடணும். ஆயிலோ க்ரீஸோ போட்டால் தான் ஃப்ரிக்ஷன் அவ்வளோ தேய்மானம் இருக்காது, ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக. அதேமாதிரி இந்த ஆயிலோ வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணாத விட்டிங்கன்னா அது வந்து இசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், லாக் ஆகிடும், அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டு. இதுக்கு ஆயில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க பவர் டில்லரை. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.